கனவு கண்டால் அமல்படுத்த முடியும், நிச்சயமாக. ஆகவே அந்த கனவை காணுங்கள், குழந்தைகளை காண வையுங்கள். இந்த உலகம் புதுக்கப்படட்டும், இந்த உலகம் செதுக்கப்படட்டும். முகங்களுக்கு தண்ணீர் கிடைத்தாலும் கிடைக்கலாம், மனிதர்களின் அகங்களுக்கு எந்த தண்ணீர் கிடைக்கப் போகிறது? ஆகவே அழுக்கும் மூட நம்பிக்கை இருக்கிற இழுக்கும் இந்த அப்பி கிடக்கிற சமூகத்தில் மனிதர்களினுடைய மனதில் இந்த மண்ணை மலராகி போகின்றது. காட்டாமரத்து செடிகளா, கருவேலா, பிளாஸ்டிக் கூடுகளா, மண் எல்லா மண்ணும் அழகிழந்து இருக்கிறது. மனிதர்களைப் போலவே மண்ணும் இன்றைக்கு வீணாகிக் கொண்டிருக்கிற இந்த உலகத்தில், இந்த மண்ணில், இந்த நூற்றாண்டின் வயதில் எல்லா அழுக்குகளையும் அப்புறப்படுத்தி ஆகாயத்தை போல் அழுக்கப்படியாத ஒரு மண்ணை, சூரியனை போல் ஒரு சுத்தமான மனிதரை இந்த உலகத்திலே உருவாக்குவதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் கனவு காணுங்கள். உங்களோடு சேர்ந்து நான் என்றார். ஆனால் கனவுக்கு எழுதி ஆங்கில சம்பவத்தை அமெரிக்காவின் அதிபராக கனவு காணப்பட்டார். அது என் வீட்டுல வராது. எனக்கு இருக்கு. நான் போய் நாளைக்கு ஒரு பெரிய கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் ஆகணும் கனவு காண முடியாது. நான் இனிமேல் என்ஜினியர் ஆகணும்னு கனவு காண முடியாது. இப்ப என்ஜினியரிங் காலேஜ் அவ்வளவு 540 எல்லாரும் என்ஜினியர் தான். நானே சரவணம் பண்ணி சாப்பிட்டு நான் சென்னையில தைக்கிற மத்திய கல்லூரிக்கு வர்ற ஒரு ஆள் என்ன வழிபறிச்சு என்ஜினியரிங் படிக்கிறீங்களான்னு கேன்வாஸ் பண்றாங்க. அந்த காலம் கடந்து விட்டது சொன்னேன். இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குங்களா? வசதி லோன் வாங்கி தருவோம். என்ஜினியர் ஆகணும் என்று விடப்பட்டா போல. இப்பொழுது மனிதர்களை விட என்ஜினியர்கள் அதிகமாகிவிட்டார். நான் இங்க என்ஜினியர் ஆக முடியாது, நான் டாக்டர் ஆக முடியாது. என் கனவு ஒன்று இருக்கு. நான் 9.5 மணி நேரம் தொடர்ந்து பேசினேன், ஒரு சொட்டு தண்ணி குடிக்கிறேன் 9.5 மணி நேரம். அது நேரம் எப்ப தெரியுமா? இரவு 10 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் அதிகமாக 7 மணிக்கு முடிச்சேன். வெகு சீக்கிரத்தில் தொடர்ந்து 24 மணி நேரம் பேசி சாதனை புரிய வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் மேடையில் பேசிக் கொண்டிருக்கிற பொழுதே உயிர் பிரிந்து விட வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் லிமிட் இருக்கணும் கனவு கண்டது. ஒரு கனவு ஒரு பணக்காரனுடைய பங்களா, பெரிய பங்களா, பெரிய வாசல் கதவு. கதவு ஒரு நாள் திறந்து கிடக்கு. பணக்காரன் வீட்டு முற்றத்தில் ஒரு கூட்டிலே ஒரு முரட்டு நாய் கிடக்கிறது. தெரு நாய் அப்படியே போகிறது. பணக்காரன் வீட்டு வாசல் திறந்து கிடப்பதை தெருநாய் பார்க்கிறது. அதன் கூட்டுக்குள்ளே கிடக்கிற அந்த முரட்டு நாயை பணக்கார வீட்டு நாயை பார்த்து குஷல் நல்லா இருக்க, இது கேட்குறது நல்லா இருக்க அப்படின்னு அது சொல்ல பயன். அவர் நீ எப்படி இருக்கு அது திருப்பி கேட்குது. இந்த நாய் சொல்லிச்சு எப்படி நல்லா இருக்கேன்னு சொல்ற, கூண்டுக்குள்ளேயே கிடக்கிறது எப்படி நல்லா இருக்க முடியும்? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்னு கேட்கிறேன். ரஜினிகாந்த் உடம்பு சரியில்லாம சிங்கப்பூருக்கு போனதாக உனக்கு தெரியுமா? இது அந்த ஆளுங்கட்சியில் அதிரடி மாற்றங்கள் நடக்கிற விவரம் உனக்கு தெரியுமா? இது அதை பற்றி உனக்கு என்ன தெரியும்? உலகத்தில் நடப்பது ஒரு தானே பேர் கடலூர்ல வீசி தமிழர்கள் பாதிக்கப்பட்ட செய்தி உனக்கு தெரியுமான்னு திரும்பி திருப்பி கேட்கல. அது ஒன்றும் தெரியாது. நீ எதுக்கு அங்கே இருக்க? இங்க வா. இல்லை மதுரையில அரிமாக்களின் மண்டலமாக தான் வழக்கமாக பிரியாணி போடுவதை தவிர்த்து சோறும் கறியும் இன்னைக்கு பரிமாறுகிறார்.